ஆதி, என்ன இது ரூம் இப்படி டெக்கரேட் பண்ணிருக்காங்க? ஆமாண்டி, நான் தான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். பிடிச்சிருக்குதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காதி. இந்த அட்மாஸ்பியர் சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்குது என்று கூறியவள் அறையில் உள்ள அலங்காரத்தையே பார்த்து கொண்டிருக்க கதவை லாக் செய்து விட்டு வந்தவன் அவளை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டான். திடீரென்று அவனது அணைப்பில் அவளுடைய உடல் ஒரு நொடி நடுங்க. என்னடி, புது பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள வர மாதிரி இப்படி பார்த்துட்டு பாரு. என்னவோ தெரியல ஆதி, எப்ப நீங்க என்கிட்ட வந்தாலும் எனக்கு இப்படித்தான் இருக்கு என்று கூறியவளை அவள் புறமாக திருப்பியவன், வைஷு என்று அவள் தாடையை தன் இரு கைகளால் ஏந்தி அவள் கண்களை பார்த்து கொண்டே, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டு ஆதி என்றதும் அவள் நெற்றியில் இதழ் பதித்தவன் அவன் இதழினை வைத்து அவள் முகம் முழுவதும் முத்தம் கொடுத்து கொண்டிருக்க, மெதுவாக அவள் கழுத்து வளைவிற்கு வந்தவன் அங்கிருந்து அவளுடைய மென்மைக்கு இறங்கிச் செல்லும் பொழுது அவனை தள்ளிவிட்டு வெட்கத்தில் அவள் ஓடவும், அவளை பிடிக்கிறேன் என்று சேலை முந்தானியை பிடித்து இழுக்க அது கையோடு அவனிடம் கழண்டு விட்டது. அதை மொத்தமாக உருவி தூக்கி தூர எறிந்தவன் அவளை அலைக்காக தூக்கி கொண்டு சென்று மெத்தையில் போட்டு, வைஷு, இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்குடி. இந்த மாதிரி ஒரு பிளான போட்டல்ல, இதுக்காகவே உனக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஆதி, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? கண்டிப்பா. இந்த நிமிஷம் இந்த உலகத்துல யார் சந்தோஷமா இருக்காங்கன்னு கேட்டா அது நான் தான் என்றவன் அங்கிருந்த போர்வையை எடுத்து தங்கள் மேல் போர்த்தி கொண்டு இருவரது ஆடைக்கும் விடுதலை கொடுத்தவன் அங்கு ஒரு அமைதியான கூடலை அரங்கேற்ற தொடங்கினான். அதே போல ஹரியும் பிரியங்காவை அழைத்துக் கொண்டு உள்ளே செல்ல அதுவரை கோபமாக இருந்தவள் அந்த அறையின் அலங்காரங்களை பார்த்தவுடன் தன்னையே மெய்மறந்து நின்று விட்டாள். மெதுவாக கதவை பூட்டிவிட்டு அவள் அருகே வந்தவன், பிரியங்கா, உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹரி என்றதும் அவளை தன் பக்கமாக திருப்பி அணைத்துக் கொண்டவன், தயவு செஞ்சு மேல கோவப்படாதடி. உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும் இல்ல. ஆனா நீங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்றீங்க ஹரி. நான் அப்படி என்ன உங்ககிட்ட கேட்டுட்டேன் என்றதும் அவள் உதட்டில் கை வைத்து அவளை பேச விடாமல் தடுத்தவன், நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்கும். ஊருக்கு போனதுக்கு அப்புறம் டாக்டர் பார்த்து எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுத்துக்கலாம் என்றதும் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவன் இந்த அளவுக்கு இறங்கி வந்ததே பெரிய விஷயம் என்று நினைத்தவள் அவனை அப்படியே மெத்தையில் தள்ளி அவன் மேல் தொப்பென்று விழுந்தவள் அவன் முகம் முழுவதும் முத்தம் கொடுக்க இவர்களுடைய அறையிலும் இவர்களுடைய கூடலை அரங்கேற்ற தொடங்கிவிட்டனர். அதே நேரம் கார்த்தியோ அந்த அறை கதவை திறப்பதற்கு முன்பே அணுவை தன் கைகளால் தூக்கி கொண்டவன் மெதுவாக கதவை திறந்து கொண்டு அந்த அறைக்குள் நுழையவும் அதை பார்த்து அணுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வாவ் கார்த்தி, சூப்பரா இருக்குடா. எப்ப இதெல்லாம் பண்ணாங்க? நம்ம டின்னருக்கு போனோம்ல, அந்த கேப்ல தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நைஸ் ஸ்மெல் என்று கூறவும் கதவை லாக் செய்துவிட்டு அவளை மெத்தையில் கொண்டு சென்று போட்டவன், காலையில இருந்து உன் பக்கத்துல நெருங்கிறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளவு டிம்கி கொடுத்துட்டு இருந்த. இப்போ என்ன, கண்டிப்பா உன்னால என்னை ஏமாத்தவே முடியாது என்று கிறுக்கமாக கூற, அப்படியா? நான் அப்படி என்ன உன்னை ஏமாத்திட்டேன்? ஆமா, வந்ததுல இருந்து நானும் ஆசையா உன்கிட்ட நெருங்கி வந்தாலே எரிஞ்சு விழுந்தல்ல. டே, வந்த டயர்டு இருக்கும்ல, உடனே நீ என் மேல வந்து பாயிர, நான் என்ன பண்ணட்டும்? அதெல்லாம் விடு. சரி, இப்போ எதுக்கு இவ்ளோ ட்ரெஸ் போட்டிருக்க? எது இவ்ளோ ட்ரெஸ் போட்டிருக்கனா என்று அவளுடைய உடைய கீழே குனிந்து பார்க்க, லைட் வெயிட் சாரி மட்டும் தான் போட்டிருக்கேன். இது உனக்கு நிறைய ட்ரெஸ்ஸா தெரியுதா? ஆமா, இந்த நேரம் உனக்கு எனக்கும் நடுவுல இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கவே கூடாது என்றவன் பட்டென்று அவளது ஆடைகளை உருவி எறிந்து தன்னுடைய ஆடைகளையும் உருவி இருந்தான். இந்த அறையிலும் அவர்களின் கூடல் மெதுவாக அரங்கேற தொடங்கியது. விஸ்வாவும் கவிதாவும் அவர்களுடைய அறையை பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள், வாவ், எவ்வளவு அழகா ரெடி பண்ணிருக்காங்கல்ல விஸ்வா. ஆமாண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறியவன் பின்பு அவளை அழைத்து கொண்டு சென்று மெதுவாக படுக்க வைத்து விட்டு, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்ன விஸ்வா, தூங்க போறோமா? ஏண்டி, இந்த டைம்ல தூங்காம பின்ன நைட் வாட்ச்மேன் வேலைக்கு போக போறோம்? ஆட போங்க விஸ்வா என்றவள் வேறு பக்கம் திரும்பி படுத்துக்கொள்ள அவள் மனநிலைமை என்ன என்பதை செக் செய்வதற்காக அவன் பேசியதில் அவளுடைய ஏமாற்றத்தை பார்த்தவனின் உதட்டுக்குள் கொஞ்சம் சிரிப்பு வந்தது. பட்டென்று அவள் அருகே படுத்து அவளை பின்னால் இருந்து அணைத்தவன், கோச் கதடி செல்லும்,
உனக்கு ஓகேவா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் இப்படி பேசினேன். நீ உண்மைன்னு நம்பிட்டியா என்று அவள் தாடியை பிடித்து திருப்பி கேட்க, என்ன விஸ்வா, என்கிட்டே விளையாடிட்டீங்கல்ல, உன்கிட்ட விளையாடாம நான் வேற யார்கிட்ட விளையாட போற சொல்லு செல்லம் என்றவன் அவள் எதிர்பாராத நேரத்தில் அவளின் இதழை மிகவும் வன்மையாக கொய்து விட்டான். பிறகு என்ன, அவர்களுக்கும் ஒரு அமைதியான கூடல் அரங்கேற தொடங்கியது. அனைவரும் சென்றதற்கு பிறகு லேட்டாகத்தான் ஜீவாவும் அனன்யாவும் அவர்களது ரூமுக்கு செல்லலாம் என்று வந்தனர். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை. ஜீவா கதவை லாக் செய்துவிட்டு, என்னடி இது, இந்த ரூம் எதுக்கு இப்படி டெக்கரேட் பண்ணிருக்காங்க? அதான் எனக்கும் தெரியல, நம்ம ரூம் ஏதாச்சும் மாறி வந்துட்டோமா? இல்ல நம்ம ரூமுக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இவங்க கப்பிள்ஸ்க்காக இந்த ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஒண்ணும் கப்பிள்ஸ் இல்லையே. அது உனக்கும் எனக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியுமா? 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறதுனால நம்ம ரூமையும் இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க போல இருக்கு என்று கூறியவன் அந்த ஏற்பாடை எல்லாம் பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டபடி, இந்நேரம் நமக்கு மட்டும் கல்யாணம் ஆகி இருந்தா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணிருக்கலாம். இப்ப பாரு, இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் வீணா போச்சு என்று புலம்பியவன் நேராக சென்று சோஃபாவில் சாய்ந்து படுத்துக் கொள்ள அவனை பார்த்த அனன்யாவிற்கு சிரிப்புதான் வந்தது. டே, ஏண்டா அப்படி புலம்புற? அடப்போடி, அவங்கெல்லாம் ஜோடி ஜோடியா சந்தோஷமா இருக்காங்க. என் வாழ்க்கையில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே நீ வந்திருக்க கூடாதா? இந்நேரம் கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட லைஃப நல்லா என்ஜாய் பண்ணி இருந்திருப்ப. இப்ப பாரு, நீயும் நானும் இன்னும் பேச்சுலர்ஸாவே இருக்கும் என்று கூறியவன், சரி நீ போய் பாடு என்று கூற அவளும் சென்று மெத்தையில் படுத்துக் கொண்டாள். ஏனோ இன்று அவளின் அருகில் படுக்க வேண்டும் என்று அவனது மனம் ஏங்கிக் கொண்டிருக்க, அவள் ஏதாவது தவறாக நினைத்து விடுவாளோ என்று உள்ளுக்குள் பயந்து கொண்டிருந்தான். நேரமாக ஆக அவனுக்கு என்னவோ போல இருக்க, மெதுவாக அவள் அருகே சென்று படுத்தவன் அவளை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவனுடைய அணைப்பை அவளும் அமைதியாக ஏற்றுக்கொண்டிருக்க, அதில் உற்சாகமானவன் மெல்ல முன்னேற தொடங்கினான். அவள் கழுத்து வலிவில் இருந்து அவன் இதழினை வைத்து ஊர்வலம் நடத்தி கொண்டிருக்க, திடீரென்று அவனுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. பட்டென்று அவளிடமிருந்து பிரிந்து வேகமாக எழுந்து கதவு வரை சென்றவன், அனன்யா என்று அவளை திரும்பி பார்க்காமலேயே அழைத்தான். திடீரென்று அவன் தன்னை விட்டு பிரிந்தது அவளுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அதற்குள் அவள் எழுந்து அமர்ந்து, ஜீவா என்னாச்சுடா? அனன்யா, இன்னும் ஒரு நிமிஷம் நான் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா என் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்காதுடி. அதனால இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் நான் வேற ரூம்ல படுத்துக்கிறேனே, நீ இங்கேயே படுத்துக்கோ என்றதும் வேகமாக எழுந்து ஓடி வந்தவள் அவனை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு, ஜீவா தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால கண்டிப்பா தனியா இருக்க முடியாது. ஆனா பிளீஸ் என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோடி. இங்க நான் இருந்தா கண்டிப்பா ஏதாவது தப்பாயிடும். அதனால உனக்கு தண்டி தேவையில்லாம பிரச்சனை வரும். அதெல்லாம் என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நீ மட்டும் என்னை விட்டு இங்கிருந்து போகாதடா ப்ளீஸ் என்று அவனை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள அவனுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் மிகவும் குழப்பமான மனநிலையில் அப்படியே உறைந்து போய் நின்றான். அவளுடைய பயம் அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது. ஆனால் தான் இங்கு இருப்பது அவளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதால் தான் இந்த அறையை விட்டு வெளியே செல்ல நினைத்தான். ஆனால் அனன்யாவோ இன்னும் அந்த ஹோட்டல் அறையில் நடந்த பிரச்சனையிலிருந்து முழுதாக வெளிவரவில்லை என்பது இப்பொழுது அவன் கண்ணுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. நீண்ட நேரமாக அவளை தன்னுடைய அணைப்பிலேயே வைத்திருந்தவன் தீவிரமாக யோசித்து எதையோ முடிவெடுத்து, சரி நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் வந்துடுறேன். இல்லடா, நீ எங்கேயும் போக கூடாது. ஓகே என்றவன் ரூமில் இருந்த லேண்ட்லைன் போனை எடுத்து கீழே ரிசப்ஷனுக்கு கால் செய்தான். சொல்லுங்க சார், என்ன வேணும்? ஒண்ணு வேணாம், என்னோட ரூம்ல நீங்க கப்பிள்ஸ்க்காக அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கல்ல, அது எல்லாத்தையுமே இம்மிடியா எடுக்கணும். ஏன் சார், என்னாச்சு? என்னங்க, கப்பிள்ஸுக்கு மட்டும் இருக்கிற ரூமுக்கு இதெல்லாம் பண்ணீங்க, ஓகே, என்னோட ரூமுக்கு எதுக்குங்க நீங்க பண்ணிருக்கீங்க என்று கேட்கவும், ஐயோ சாரி சார், எல்லாருமே கப்பிள்ஸா வந்திருந்ததுனால தான் நான் அப்படி நினைச்சு பண்ண சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். இதோ 10 மினிட்ஸ்ல நாங்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறோம். அது வரைக்கும் நீங்க வேற ரூம்ல இருக்கீங்களா? ஓகே என்றவன் போனை கட் செய்து விட்டு அவர்களின் எதிரே இருந்த அறைக்கு அவளை அழைத்து வந்தான். அனன்யாவோ அங்கு சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்தவள், என்ன ஜீவா, எதுக்காக இதெல்லாம்? நான் சொல்றது கேளுடி, இந்த செட்டப் எல்லாம் நமக்கு வேண்டாம், புரியுதா?
அதுக்கு எதுக்கு அந்த செட்டப் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்றீங்க? இப்ப இருக்கிற இந்த ரூம்லயே நம்ம ஸ்டே பண்ணிருக்கலாம்ல. இல்ல, இன்னைக்கு காலையில இருந்தே அந்த ரூம்ல தான் நான் உன் கூட இருக்கேன். அங்க கொஞ்சம் எனக்கு ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் இருக்குது. அத இன்னைக்கு நைட்டுக்கு நான் மிஸ் பண்ண விரும்பல. அதனால எனக்கு அந்த ரூம் தான் வேணும். கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நாம போய் படுத்து தூங்கலாம், சரியா என்றதும் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள், ஐ லவ் யூ ஜீவா. என்ன திடீர்னு நீயே சொல்ற? உன்ன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சான்ஸ் கிடைச்சா போதும்னு சில பேரு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா உனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சி நானும் ஓகே சொன்னதுக்கு அப்புறமும் நீ என்ன விட்டு விலகி நிக்கிற பாரு, அதுதான்டா இன்னும் உன் மேல எனக்கு காதல கூட்டுது. சீக்கிரமாவே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை நான் ரொம்பவே லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நம்மளோட வாழ்க்கையில நமக்குன்னு நமக்கே ஒரு குழந்தை, அது வரும்பொழுது நம்மளோட லைஃப் ஃபுல்ஃபில் ஆயிடும்ல என்று பேசிக் கொண்டிருந்தவளின் கண்களில் அத்தனை காதல் மின்னியது. அதை பார்த்த ஜீவாவிற்கு இந்த ஜென்மத்தில் அவனால் அவள் எந்த வேதனையும் படக்கூடாது, சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே சிந்தனை முழுக்க நிறைந்தது. சிறிது நேரத்தில் ரிசப்ஷனில் இருந்து வந்த ஆட்கள் அவர்களது அறையில் தேவையில்லாமல் செய்திருந்த செட்டப் அனைத்தையும் காலி செய்து எடுத்துவிட்டு வெளியே போகும் பொழுது, சார் ரூம் கிளீன் பண்ணியாச்சு, தேங்க்யூ என்றதும் அவர்கள் கிளம்பி சென்று விட்டனர். பிறகு அனன்யாவை அழைத்து கொண்டு அந்த அறைக்குள் நுழையும் பொழுதுதான் அவனால் இயல்பாக மூச்சு விடவே முடிந்தது. சோபா, கொஞ்ச நேரத்துல மனுஷனை என்னெல்லாம் பண்ணிட்டாங்க, அடி ஆத்தாடி என்று வாய்விட்டு புலம்ப, ஏண்டா என்னாச்சி என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டு கேட்க, இவ்ளோ நேரம் இந்த ரூம்ல என்னால இருக்கவே முடியலடி, மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு, இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அப்படின்னா மத்த எல்லாரோட ரூம்லயும் இப்படித்தான் பண்ணிருப்பாங்களா? எல்லாரோட ரூம்லயும் இல்ல, யங் கப்பிள்ஸ் இருக்கிற ரூம்ல மட்டும்தான் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா அவங்கள செம்ம ஜாலியா இருப்பாங்கல்ல. கிளியா பின்ன இந்த சான்ஸ மிஸ் பண்ண முடியுமா? உனக்கு வருத்தமா இல்லையா ஜீவா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, எனக்கு நீதான் வேணும்னா ஒரு நிமிஷம் ஆகாது உன்னை எடுத்துக்கிறதுக்கு. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் புருஷனா அந்த உரிமையோட உன்னை முழுசா எடுத்துக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. சோ அது வரைக்கும் நான் சின்ன சின்ன குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணுவேன் தான். ஆனா இந்த விஷயத்துல அப்படி கிடையாது. இப்ப கூட என் கண்ட்ரோல்ல எவ்வளவு மிஸ் ஆச்சு, அதனால நான் எவ்வளவு பொறுமை இழந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் கடைசி நிமிஷம் நான் அதை தடுத்து நிறுத்திட்டேன்ல, அது போதும் எனக்கு. இதுவே நான் எதையோ பெருசா சாதிச்ச மாதிரி இருக்குது என்று அவள் தலையை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டு பேசவும், ஜீவா அப்ப நான் ஒன்னு சொல்லுவேன், நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. சொல்லுடி. நீதான் உன்னை இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ற, நமக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணமாக போகுது. அப்புறம் ஏண்டா நீ மட்டும் தனியா போய் படுத்துக்கிற? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நீ பெட்ல ஒரு கார்னர்ல படுத்துக்கோ, நான் ஒரு கார்னர்ல படுத்துக்கிறேன். யாரு நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டியா? நல்லா உருண்டு உருண்டு வந்து என் மேல ஏறி படுத்துக்கிட்டு காலையில எழுந்து எதுக்குடா என்ன இப்படி பண்ணன்னு என்னையே கேள்வி கேட்ப. தேவையா எனக்கு? என்ன ஜீவா, அது அப்ப நம்ம லவ் பண்ணல, அதனால அந்த மாதிரி கேட்டுட்டேன். ஆனா இப்போ அப்படி இல்ல, கண்டிப்பா கேட்க மாட்டேன்டா. என்னவோ சொல்ற, உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் வந்து படுக்கிற. கடவுளே, என் கற்புக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். டேய், அவ்வளோலாம் சீன் இல்ல, மூடிட்டு வந்து படு. என்ன இவ்வளோ நேரம் பாசமா பேசின, இப்போ இப்படி திட்டுற? அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது என்று கூறியவள் பின்பு கதவை லாக் செய்து விட்டு படுத்து விட்டனர். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடியே படுத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு உறக்கம் மட்டும் வரவில்லை. ஜீவா, நாளைக்கு நீ உங்க வீட்டுல பேசும்போது என்னன்னு சொல்லி பேசுவ? என்னடி இது வம்பா இருக்கு, என்னன்னு சொல்லி பேசுவேன்னா? இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு அவளையே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி உன்னோட டீடைல்ஸ சொல்லுவேன். போட்டோ கேட்டாங்கன்னா போட்டோவும் அனுப்பி வைப்பேன். அதெல்லாம் ஓகே தான்டா. ஆனா எனக்கு என்னவோ கொஞ்சம் நெருடலாவே இருக்குது. உங்க வீட்டுல என்ன வேண்டாம்னு சொல்லிடுவாங்களோன்னு. உன்னை வேண்டாம்னு சொல்றதுக்கு அவங்க கிட்ட வேலிட் ரீசன் என்ன இருக்கும்னு நீ நினைக்கிற? வேற என்ன, நான் அமெரிக்கா பொண்ணு, அது ஒண்ணு போதாதா? அவங்க இந்தியன் கல்ச்சர்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நான் அமெரிக்க சிட்டிசன், என்னோட கல்ச்சர் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால என்னை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். எதுவா வேணா இருக்கட்டுமே, அதனால என்ன? எங்க அம்மா நான் சொன்னா புரிஞ்சுப்பாங்க, சரியா?
நீ அதை பத்திலாம் யோசிச்சு குழப்பிக்காம ரிலாக்ஸா படுத்து தூங்கு. சரிடா, குட் நைட். குட் நைட் என்றதும் போர்வையை போர்த்தி கொண்டு நிம்மதியாக உறங்க தொடங்கினர். அடுத்த நாள் காலை சொல்லி வைத்தது போல எந்த அறையில் இருந்த ஜோடிகளும் வெளியில் வரவில்லை. பெரியவர்கள் மட்டும் எழுந்து குளித்து கிளம்பிவிட்டு கீழே காஃபி குடிப்பதற்காக சென்றனர். குழந்தைகளை பார்த்து கொள்ளும் ஆட்களிடம் அவர்களை கொடுத்து விட்டு செல்லவும், குழந்தைகளையும் அழகாக தயாராக்கி அவர்களுக்கு தேவையான உணவும் ரெடி செய்யப்பட்டது. அதே நேரம் ஜீவாவும் அனன்யாவும் இரவு நன்றாக தூங்கியதனால் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்து பார்க்க அனைத்து ரூமும் லாக் ஆகி இருந்தது. அடப்பாவீங்களா, என்னடா இது, யாருமே எழுந்திருக்கலையா? வீடா ஜீவா, நைட் ரொம்ப லேட்டா தூங்கிருப்பாங்க, அதான் கொஞ்சம் அசந்து தூங்குறாங்க. ஆமா ஆமா, அவங்க ரூம் எல்லாம் செம்மையா அரேஞ்ச் பண்ணிருந்திருக்கோம், அவங்க சும்மாவா இருந்திருப்பாங்க. நீ பேசுறத பார்த்தா ஏதோ ஃபீல் பண்ற மாதிரியே இருக்குதுடா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நம்ம கீழே போலாமா? கீழே போய் என்ன பண்றது? சும்மா போலாண்டி, போய் ஒரு காஃபியாவது குடிக்கலாம். சரிடா என்றவளை அழைத்து கொண்டு கீழே வரவும், அதே நேரம் பெரியவர்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து கொண்டு காஃபியை குடித்துக் கொண்டிருந்தனர். ஜீவாவும் அனன்யாவும் அங்க வந்தவுடன், ஜீவா, அனன்யா, வாங்க வாங்க. ஏன்னு நீங்க மட்டும்தான் எழுந்திருக்கீங்க போல, மீதி எல்லாரும் எங்க? தெரியல ஆண்டி, ஒருவேளை அவங்க நைட் லேட்டா தூங்கிருப்பாங்க, அதனால கூட காலையில சீக்கிரம் எழுந்திருக்கலன்னு நினைக்கிறேன். சரிப்பா, நீங்க உட்காருங்க என்று அவர்களுக்கும் 2 காஃபியை ஊத்தி கொடுக்க அதை வாங்கி குடித்தவர்கள் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக அமர்ந்திருக்க, அப்பொழுது கண்மணி, அனன்யா, நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசட்டுமா? எதுக்கு ஆண்டி? ஜீவாக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான். இல்ல ஆண்டி, இன்னைக்கு ஆதி பேசுறதா சொல்லி இருக்காரு. அப்படியா? என் பையன் பேசுனா அப்ப கண்டிப்பா சம்மதம் வாங்கிடுவான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் ஆண்டி என்றாள். அப்புறம் ஜீவா, உன் விஷயத்துல நான் கூட இன்னைக்கு ஈவினிங் பேச போறேன் ஆண்டி, கண்டிப்பா எங்க வீட்டுல ஒத்துப்பாங்க. சப்போஸ் அவங்க ஒத்துக்கலனா அப்போ எனக்காக நீங்க வந்து பேச மாட்டீங்களா? கண்டிப்பா ஜீவா, உனக்காக பேசுறதுக்கு நாங்க இத்தனை பேர் இருக்கோம், அதனால நீ எதை நினைச்சோ கவலைப்படாத, சரியா? கூடிய சீக்கிரமே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுக்கு மேல உங்க கல்யாணத்தெல்லாம் தள்ளி போடவே முடியாது. ஐயோ ஆண்டி, நாங்க 2 பேரும் இப்பதான் லவ்வே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள கல்யாணமா? ஏன், கல்யாணம் பண்ணிட்டா லவ் பண்ண கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்லதான். அப்புறம் என்ன இருந்தாலும் எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்கும்போது நீங்க மட்டும் தனியா இருக்கிறத பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குதுப்பா என்று கூற, அனன்யாவிற்கோ கண்கள் எல்லாம் கலங்கியது. உடனே கண்மணி பதறியபடி, அனன்யா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? எதுக்கு இப்ப கண்ணு கலங்குற? இல்ல ஆண்டி, உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க மேல உண்மையான பாசத்தை வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நான் எதையுமே அனுபவிச்சது கிடையாது, அதான் இதையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, நான் பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்க ஃபர்ஸ்ட் காஃபியை குடிங்க என்றதும் உடனே கௌசல்யா போ. அப்புறம் ஜீவா, வைஷு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டா. நீ கவலையே படாதப்பா, உன் கல்யாணத்தை முன்னாடி நின்னு ஜாம் ஜாம்னு செய்ய வேண்டியது எங்க எல்லாரோட கடமையும் தான். தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்யூ சோ மச் என்று இவர்கள் இப்படி ஜாலியாக பேசிக் கொண்டிருக்க, அப்பொழுதுதான் ஆதியும் வைஷுவும் எழுந்து தயாராகி கீழே வந்தனர். அதற்கு பிறகு ஒரு ஜோடியாக வர ஆரம்பிக்க, அனைவரும் ஒன்றாக கூடி காஃபி குடித்து முடித்துவிட்டு பின்பு மீண்டும் தங்களது அறைக்கு செல்லும் பொழுது, அம்மா, எல்லாரும் ரூமுக்கு போய் அவங்க அவங்களோட திங்ஸ பேக் பண்ணி எல்லாத்தையும் கீழே எடுத்துட்டு வந்துருவோம், அப்படியே பிரேக்ஃபாஸ்ட முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். நீ சொல்றதும் சரிதான் ஆதி, இப்பதான் காஃபி குடிச்சிருக்கோம், உடனே டிஃபன் எல்லாம் சாப்பிட முடியாதுப்பா. சரிமா என்றவன் பின்பு வைஷுவை அழைத்து கொண்டு மேலே சென்று அவர்களுடைய திங்ஸ்கள் அத்தனையும் பேக் பண்ணி எடுத்துக்கொண்டு 1 மணி நேரத்தில் மீண்டும் அனைவரும் கீழே வர அவர்களுக்கான காலை உணவு சுட சுட தயாராகி டேபிளில் இருந்தது. அதை மீண்டும் ஒருமுறை குடும்பமாக அமர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த ஹோட்டலுக்கு பாய் சொல்லிவிட்டு அனைவரும் அவர்கள் வந்திருந்த வண்டியில் ஏறி வீட்டிற்கு செல்வதற்காக புறப்பட்டனர். நல்லபடியாக அனைவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும் டிராவல் செய்த அலுப்பில் வந்து அவர்கள் அறையில் சென்று உறங்கத் தொடங்கினர். ஜீவாவும் அனன்யாவும் அங்கே வைஷ்ணவியின் வீட்டிலிருந்து தங்களது பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட அனைவரும் அவர்களுக்கு வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தனர். பின்பு அனன்யாவை அழைத்து கொண்டு நேராக தன்னுடைய வீட்டிற்கு வந்தவன், அனன்யா,
நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? நீ என்ன பண்ண போற? நான் அம்மா கிட்ட பேச போறேன்டி. ஆனா ஈவினிங் தானே நீ பேசுறதா சொன்ன? ஆமா, என்னவோ தெரியல, மனசு சரியில்லை, இப்பவே பேசுறது நல்லதுன்னு தோணுது. ஏண்டா, எதனால இப்படி சொல்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஈவினிங் பேசினாலும் இதே விஷயத்த தானே பேச போறேன். அத இப்பவே பேசிட்டா ஒரு வேலை முடிஞ்சிரும் இல்ல? ஓ, அப்படி சொல்றியா? அப்போ நானும் உன் கூடவே இருக்கவா? இல்லடி, வேண்டாம். நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். சரிடா, பார்த்து கொஞ்சம் கவனமா பேசு. தயவு செஞ்சு கோவப்படாத. அவங்க என்னை பத்தி என்ன சொன்னாலும் நீ மட்டும் தயவு செஞ்சு கோவப்படுறாத. நான் பாத்துக்கிறேன்டி, நீ போ என்றதும் வேகமாக சென்றவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. மீண்டும் அவனிடமே வந்து அவனது தாடையை தன் இரு கைகளில் ஏந்தி அவன் நெற்றியில் தன் இதழினை மென்மையாக பதித்து எடுத்தவள், லவ் யூ ஜீவா, லவ் யூ டூடி என்று கூறவும் மீண்டும் தன்னோட அறைக்குள் சென்று விட்டாள். அதே நேரம் ஜீவாவோ அவன் அம்மாவுக்கு போன் செய்துவிட்டு ரிங் சென்று கொண்டிருந்ததால் காத்திருந்தான். முடியும் தருவாயில் போனை எடுத்தவர், ஹலோ ஜீவா, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க அப்பா, அண்ணா, அண்ணி, குட்டி, செல்லம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். நீ ஏண்டா ஒரு போன் கூட பண்ண மாட்ற? சென்னையிலேயே செட்டில் ஆகுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? எப்பதான் நீ பெங்களூர் வருவ? இல்லம்மா, நீ இல்லாம எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா. அம்மா, என்னோட வேலை இங்கதானே ஆகி போச்சு. நான் பெங்களூர்ல இருந்து என்னமா பண்ண போறேன்? கம்பெனி சார்பா நான் இங்க வந்திருக்கேன். இப்போதைக்கு நானே நினைச்சாலும் அங்க வர முடியாது. நீ சொல்றதெல்லாம் புரியுது. இங்கேயே வேற ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு சம்பளம் கம்மியா இருந்தாலும் இங்கேயே வந்துடுடா. நீ மட்டும் அங்க தனியா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் கால் பண்ண என்றதும், ஐயோ ஜீவா, முக்கியமான விஷயம்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. நானே உனக்கு இன்னைக்கு போன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏமா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா, நம்ம வீட்ல எல்லாரும் பேசி முடிவு பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம் என்றதும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா, உன் அண்ணியோட தங்கச்சி இருக்கால, அவளுக்கு தான் உன்னை மாப்பிள்ள கேட்டிருக்காங்க. அம்மா, என்னம்மா, அண்ணியோட தங்கச்சியை போய் நான் எப்படி? அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? அந்த பொண்ணுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அவங்க இன்னொரு பொண்ணையும் நம்ம வீட்டுக்கே மருமகளை அனுப்பணும்னு ஆசைப்படுறாங்க. இது விஷயமா தான் அப்பா கிட்ட கூட பேசினேன். அப்பாக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உன்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கையோட வர முகூர்த்தத்தினாலேயே கல்யாணத்தையும் முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காரு. ஏமா இப்படி அவசரப்படுறீங்க? என்னப்பா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? பொண்ணு தயாரா இருக்கும்போது கல்யாணத்தை எதுக்கு தள்ளி போடணும்? அம்மா, இப்ப நானும் இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு தான் உங்களுக்கு போன் பண்ணேன். சொல்லுப்பா. எனக்கு நீங்க பாத்திருக்க பொண்ணு வேண்டாம்மா. என்னப்பா, எடுத்த எடுப்புலயே இப்படி சொல்ற? பிளீஸ்மா, என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. என்னடா பெரிய புடலங்கா சிச்சுவேஷன்? அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கா. ஆனா நீ என்னடானா இப்படி சொல்ற? அம்மா, நீங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசுறதுனால எதுவும் மாற போறது கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேனே, அத இப்ப வரைக்கும் நீங்க கேட்டீங்களா? சரி சொல்லுடா, என்ன விஷயம்? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஏன், என்ன ரீசன்? ஏன்னா நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஜீவா, என்னடா சொல்ற என்று அவர் அதிர்ச்சியானதும், இப்போ எதுக்குமா இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? நான் என்ன கொலை குத்தமா பண்ணிட்டேன்? காதலிக்கிறேன்னு தானே சொன்னேன். எனக்கு புரியுது ஜீவா, ஆனா முன்ன பின்ன யாருன்னு தெரியாத ஒரு பொண்ண புடிச்சிருக்குதுன்னு சொல்றியே, எந்த நம்பிக்கையில அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ஆனா உன் அண்ணியோட தங்கச்சிய எங்களுக்கு நல்லா தெரியும். அவ நிச்சயமா நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமான மருமகளா இருப்பா. ஆனா நீ கூட்டிட்டு வர்றவ உனக்கு பொருத்தமான பொண்டாட்டியாவது இருப்பாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கே. அம்மா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. இது என்ன ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது. ஜீவா, நீ இப்ப காதல் மயக்கத்துல அப்படிதான் பேசுவ. ஆனா உன் அண்ணி தங்கச்சியோட போட்டோ மட்டும் அனுப்பி வைக்கிறேன், அத பாரு. அதுக்கப்புறம் நீ வேற எந்த பொண்ணும் வேணாம்னு முடிவு பண்ணிடுவ. அதுக்கு முன்னாடி நான் என்னோட அனன்யாவோட போட்டோவை அனுப்பி வைக்கிறேன், அத நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இவ தான் என் மருமகள்னு நீங்களே சொல்லுவீங்க. இங்க பாருப்பா,
கல்யாணத்துக்கு அழகு மட்டும் முக்கியம் கிடையாது, குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும், அதுதான் மெயின். நான் வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல உங்க கௌரவத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களா? ஜீவா, நான் அப்படியெல்லாம் நினைப்பேனடா. நீ சந்தோஷமா இருக்கணும்னு தாண்டா இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்திருக்கோம். வேண்டாமா, இந்த விஷயத்த பத்தி இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு தயாராவே இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அனன்யாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் இப்பவே அவளோட போட்டோ டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க வீட்ல அப்பா கிட்டயும் அண்ணா கிட்டயும் பேசிட்டு என்ன ஏதுன்னு எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏதாவது திட்டம் போட்டு என்னையும் அனன்யாவையும் பிரிச்சுட்டு அண்ணியோட தங்கச்சி கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்காதீங்க. அது இந்த ஜீவா உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது என்றவன் பட்டென்று போனை கட் பண்ணி விட்டு கோபம் தாங்காமல் குறுக்கும் நெருக்குமாக அந்த ஹாலில் நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் குளித்து முடித்து வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்த அனன்யா அவன் மிகவும் கோபமாக இருப்பதை பார்த்து மெதுவாக அவன் அருகில் வந்து தோளில் கையை வைத்தவள், ஜீவா என்னாச்சுடா? ஒண்ணுமில்லடி, அம்மா கிட்ட போன் பண்ணி நம்மளோட லவ் மேட்டரை சொல்லிட்டேன். உன்னோட டீடைல்ஸும் இப்பதான் அனுப்பி வச்சிருக்கேன். அவங்க வீட்டுல பேசிட்டு சொல்லுவாங்க என்று பேசும் பொழுதே அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள், ஆனா உன் முகத்துல அந்த சந்தோஷமே இல்லையேடா, நீ ஏதோ ரொம்ப கோவமா இருக்க மாதிரில இருக்கு என்று கூறவும் உடனே அவளை நிமிர்ந்து பார்த்தவன், சத்தியமா உன்கிட்ட என்னால போய் சொல்ல முடியாதுடி, உன்கிட்ட மறைக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை என்றவன் அவள் அம்மா பேசியது அனைத்தையும் அனன்யாவிடம் கூறி முடிக்க அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அதை பார்த்தவனுக்கு நெஞ்சமெல்லாம் ரணப்பட்டது போல இருக்க, அனன்யா ப்ளீஸ் எதுக்கடி கண் கலங்குற என்று அவள் கண்ணை துடைத்து விட்டவன், நான் உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கேன் அனன்யா, என்ன நடந்தாலும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்லடா, இதனால தேவையில்லாம உங்க ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் வரும். பொண்ணு வெளியாளா இருந்தா கூட பரவாயில்ல, உன் அண்ணியோட கூட பிறந்த தங்கச்சி. இதனால நாளைக்கு உன் அண்ணா அண்ணி கூட உனக்கு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்ல. அதுக்கு இப்ப என்ன சொல்ல வர? உன்னை விட்டுற சொல்றியா? சேச்சே, நான் அப்படி சொல்லலடா. ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல, நீ அமைதியா இரு. இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அம்மா வீட்டுல கலந்து பேசிட்டு என்ன ஏதுன்னு முடிவு எனக்கு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நம்ம இத பத்தி ஆதிக்கிட்ட பேசலாம், சரியா என்றவன் அவள் கண்ணீரை துடைத்து விட்டு தன் மார்போடு சேர்த்து அவளை அணைத்துக் கொண்டான். அவளுக்கும் தங்கள் திருமண விஷயம் ஆரம்பித்த உடனேயே இப்படி விதண்டாவாதமாக நடந்தது கொஞ்சம் மனதுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. 1000 இருந்தாலும் ஜீவா தன்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவளுடைய மனமும் கொஞ்சம் சமாதானம் அடைந்தது. இப்படியே அன்றைய நாள் ஓடிவிட அன்று மாலையே ஆதி ஜீவாவிற்கு போன் செய்தான். போனை எடுக்கும் முன் அவ்வளவு நேரம் யோசித்துக் கொண்டிருந்தவன் போன் கட்டாகும் சமயத்தில் ஆன் செய்து, ஹலோ ஆதி, என்ன ஜீவா, வீட்டுல பேசுறேன்னு சொன்னியே, பேசிட்டியா? நான் பேசிட்டேன் ஆதி. நல்லது, என்ன சொன்னாங்க? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. சோ இப்ப என்ன சொல்ல வர? ஐயோ ஆதி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அனன்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்ல. சரி, இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்கு என்று ஆதி கோவமாக கேட்க அவன் அனைத்து விஷயத்தையும் ஆதியிடம் கூறி முடிக்கவும், ரொம்ப ஸ்மார்ட்டா தான் மூவ் பண்றாங்க உன் வீட்டுல. வெளியில பொண்ணு எடுத்தா பிரச்சனையாகும்னு ஏற்கனவே பொண்ணு எடுத்த வீட்லயே மறுபடியும் சம்மந்தம் வச்சுக்க பாக்குறாங்களா? ஆனாலும் நீ ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பண்றது தப்புன்னு தெரியலையா அவங்களுக்கு? அது எனக்கு புரியுதாதி. நான் வீட்டுல பேசிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைம். நாளைக்கு காலையில என்ன ஏதுங்கிற விஷயத்த நீ எனக்கு சொல்லி இருக்கணும். உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க இல்ல ஒத்துக்கல அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் அனன்யாவோட அப்பா அம்மா கிட்ட பேச முடியும். புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுதாதி. கண்டிப்பா நான் நாளைக்கு காலையில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுவேன். அது வரைக்கும் அனன்யாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. சரியாதி, தேங்க்ஸ் என்றவன் போனை வைத்து விட அதே நேரம் அங்கே வந்த அனன்யா, ஆதி எதுக்கு போன் பண்ணா ஜீவா? வீட்டுல பேசிட்டனா கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியாச்சான்னு கேட்டாரு. பிரச்சனையை சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். அதுக்கு ஆதி என்ன சொன்னா? நாளைக்கு காலைக்குள்ள எஸ் ஆர் நோ சொல்லணும்னு சொல்லி இருக்காரு. அப்பதான் உங்க வீட்டுல பேச முடியுமா?
அதுக்குள்ள நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடுமாடா? கவலையே படாத, இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே நான் ரிசல்ட் வாங்காம தூங்க மாட்டேன் என்று அவளை பார்த்து புன்னகையுடன் கூற அவள் முகத்திலும் அப்பொழுதுதான் சிரிப்பு வந்தது.